वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रजे। ஒருவனுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவன் முதல்ல கூப்பிடுறது அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுறான். வலிக்கிறதுன்னு யாருக்குமே சொல்ல தெரியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. வலிக்கிறதுன்னு யாராவது ஒருத்தருக்கு சிரமம் இருந்தா அவனுக்கு வலிச்சா அம்மான்னு கூப்பிடுறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையாவே ஓம் பிரகிருத்தியை நமஹா, தாயாருக்கு முதல் அர்ச்சனையே இயற்கை வடிவானவளே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். இது மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரத்துல லலிதா சகஸ்ரநாமம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓம் மாத்ரே நமஹா, அம்மா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு. ஏன்னா என்ன பதம் போட்டா ஒருவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமோ அது மாதிரி ஒருத்தரை பேர் வச்சு கூப்பிடுறான். உனக்கு எந்த பேர் வச்சாலும் அப்பா அம்மா கூப்பிடுற பேர் ஒன்னா இருக்கு. அதே மாதிரி அவனுடைய பழகிற அந்த தோழர்கள் கூப்பிடுற ஒரு பேர் ஒன்னா இருக்கு. அது மாதிரி தாயாருக்கு அம்மான்னா ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் நமக்காகவே நமக்குள்ள ஒருவரா இருக்கணும்னு தாயார் ரொம்ப பாடுபட்டு வந்த விசேஷமான ஒரு திருப்பாவை தான் இந்த திருப்பாவை. மார்கழி மாசம் நடந்துட்டு இன்னைக்கு தாயாரே இதுவரையும் வரன் கேட்கிறா. பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருது. ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசீதா, நரசிம்மமூர்த்தியாக பகவான் அதுக்கப்புறம் ஹிரண்யகசுபுலாம் சம்ஹாரம் முடிஞ்சோடனே வரம் விருணீஸ்வ பிரஹ்லாதா, நீ என்னை பார்த்து ஒரு வரம் கேளு, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்டா அப்படின்னு கேட்குறா. ஆனா பகவானை நேரடியா ரசிச்சவாலோ அந்த விசேஷத்தை ருசிச்சவா எப்போதுமே தனக்குன்னு கேட்கவே தெரியாது. அவளுடைய மனசே விசேஷமா இருக்கும். அவ விசாலமான மனசு இருக்கும். அந்த விசாலமான மனசுல பிரஹ்லாதன் கேட்கிறான், ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசீதா, உலகத்துல இருக்க அத்தனை பேரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்போ நரசிம்மமூர்த்தி திரும்பவும் பிரஹ்லாதனை பார்த்து கேட்கிறார், பிரஹ்லாதா நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்கிறியே, உங்க அப்பா மாதிரி சில அசடும் இருக்குமே, அவளுக்கு என்னடா பண்றதுன்னு கேட்டார் நரசிம்மமூர்த்தி. அவளை திருத்துற சக்தியும் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த சக்தியும் நீங்களே அவளையும் திருத்தி அவளுக்கும் வரம் கொடுக்கணும், அவளும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா. அது மாதிரி ஆண்டாள் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு பெருமாள் கேட்கிறார். சரிம்மா, நீ சொன்ன ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமானேன். உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால்வண்ண வண்ணத்து உன் பாதம் தண்ணியவே, கோல விளக்கே எனக்கு மங்களமான பொருட்கள்லாம் கொடு அப்படின்னு சொல்றான். எதுக்கு மங்களமான பொருட்கள் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் பண்றோம் அப்படின்னா, ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள போறோம், அங்க ஒரு மஞ்சள் சந்தனம் சர்க்கரை வச்சிருக்கு. இப்பயும் பாருங்க எவ்வளவு இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனாலும் இங்கிலீஷ்கார வீட்டு கல்யாணத்துல கூட ஒரு சந்தன சக்கரை வச்சிருக்கான். ஏன் அப்படின்னா உள்ள வரவர்களுக்கும் நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவா இருக்கணுமா. அந்த சந்தனமும் மஞ்சளும் பார்க்கும் பொழுதே அவனுக்கு நல்லது கிடைக்கிறது. யாருக்கு அப்படின்னா, எங்க வரானோ அவனுக்கும் நல்லது கொடுக்கறது, அவனுடைய அந்த ஃபங்க்ஷன்ல உள்ள அவர்களுக்கும் நல்லது கொடுக்கறது அப்படின்னு சொல்றான். அது மாதிரி விளக்கெல்லாம் நேற்றைய தினம் பாசுரத்தை கேட்கிறா, மங்களமான வஸ்துக்களை. அதுக்கப்புறம் பகவானுக்கு இவ்வளவு நேரம் அர்ச்சனை பண்ணவே அவருக்கு நம்ம கையால ஒரு நிவேத்தியம் பண்ண வேண்டாமான்னு ஒண்ணு தோணித்து. ஏன் அப்படின்னா, இதுவும் சுவாமியே சொல்றார் பிரஹ்லாதனே. பிரஹ்லாதன் எவன் ஒருவன் பகவானுக்கு தன்னுடைய திரவியங்கள் அத்தனையே சமர்ப்பணம் பண்றானோ, தன்னுடைய இந்திரியங்கள் அவயவங்கள் இதெல்லாம் யார் ஒருத்தன் பகவான்கிட்டயே மொத்தம் அர்ப்பணம் பண்றானோ, அவனுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் மலை போல வந்த கஷ்டம் பனி போல சரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடுறது அப்படின்னு சொல்றான். பிரஹ்லாதன் ஒரு மாலை பகவானுக்கு சாத்தணும்னா அந்த மாலை இவனுக்கு எப்பவுமே நல்லது நடக்கிறது, இவன் மனசுக்கு கஷ்டமே வர்றது கிடையாது.
நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது வந்தா சுகத்தினுடைய இனிமை தெரியாம போயிடும். கொஞ்சம் கஷ்டம் இருந்தாதான் அதனுடைய விசேஷம் தெரியும். முன்னாடி இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாம்பாரும் ரசமும் சாப்பிட்றோம். இது சாப்பிட்டாதான் இந்த காரம் நல்லா இருக்க காரத்துக்கு பாயசம் விட்டோம்னா அந்த நாக்குக்கு பாயசத்தினுடைய அருமை தெரியும். அது மாதிரி பகவான் கஷ்டம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. குந்தி தேவி பிரார்த்தனை பண்றா கிருஷ்ண பகவானை பார்த்து, கிருஷ்ணா நீ எனக்கு எப்பவுமே கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிறா. கஷ்டமா? என்னம்மா நீங்க அத்தை, நான் பகவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன கேட்கணும்னு தெரியாம ஆனந்தத்துல ஏதோ சொல்ற, அது என்னன்னு நிதானிச்சுட்டு கேளு அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு கஷ்டம் தான் வேணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் நீ காப்பாத்துற பாரு, அந்த காப்பாத்துற மகிமை இருக்கு பாரு. அந்த அரக்கு மாளிகையில முழுக்க எரிஞ்சு போச்சு, ஆனா எங்க யாருக்கும் தீக்காயமே படாம வெளியில வந்துட்டோம். பீமனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்தா பீமன் விஷம் சாப்பிட்டோன்னா குளுக்கோஸ் சாப்பிட்ட மாதிரி இன்னும் தெம்பா போயிட்டான். அதே மாதிரி இத்தனை பேரு எதிர்த்தாப்புல யார் யாரெல்லாம் இருக்கா, துரோணாச்சாரியர் இருக்கார், பீஷ்மர் இருக்கார், என் பசங்க குழந்தைங்க, இத்தனை பேரும் யுத்தத்துல ஜெயித்தாங்க அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு. பீஷ்மருடைய வில்ல அம்ப பார்க்கறதுக்கு கூட, அவர் என்ன பண்றான்னு பார்க்கறதுக்கு கூட சக்தி இல்லையா அர்ஜுனனுக்கு. ஆனா பீஷ்மரை ஜெயிச்சுட்டான். எப்படி அப்படின்னா, பகவான் கூட இருந்தார். எதுவுமே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு இந்த தினம் விசேஷமான பாசம். அத்தனை சன்னதியிலையும் இதுவரையும் முத்கான்னம்னு சொல்லக்கூடிய இந்த வெண்பொங்கலை தான் நைவேத்தியம் பண்ற வழக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, சுவாமிக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டா. கோவிந்தான்னு இதுவரையும் யூஸ் பண்ணவே இல்லை இந்த வேர்டு. எல்லாம் கிருஷ்ணான்னு சொல்றா, சகடாசுரனை வதம் பண்ணியேன்னு சொல்றா, அதே போல இந்த வத்சாசுரனை வதம் பண்றியேன்னு சொல்றா, நரசிம்மாவதாரத்தை பத்தி சொன்னா, ராமாவதாரத்தை பத்தி சொன்னா, கோவிந்தான்னு ரொம்ப உரிமையோட கூட இப்பதான் கூப்பிடுறா. அதனாலதான் கோவிந்தா சப்தத்துக்கே ஒரு பெரிய விசேஷம். கோவிந்தான்னா வேதத்துக்கெல்லாம் தலைவன் அர்த்தம், மனுஷர்களுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம், பசுமாடுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம், அத்தனை பேரையும் காப்பாத்துற சர்வேஸ்வரன் அர்த்தம். இந்த கோவிந்தால இந்த ஒரே ஒரு நாமால மட்டும் அவ்வளவு அர்த்தம் இருக்கான். இது ரொம்ப பிடிச்ச நாமாவளியா பகவானுக்கு. அதை சொன்னாலே பகவான் என்னன்னு செவி கொடுத்து கேட்கிறாரா. அதனால கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் செம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே. இதுவரையும் பகவான்கிட்ட பயந்துன்னு இருந்தா, பகவான்கிட்ட கேட்போமா வேண்டோமா, அவர் வருவாரா, நமக்கு தரிசனம் கொடுப்பாரா, இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தா. பிரகாசமா சுவாமி கிருஷ்ணனாக அந்த சுருட்ட முடியோட கூட பகவான் மயில் தோகையை சைட்ல வச்சுட்டு புல்லாங்குழல கையில வச்சுட்டு பீதாம்பரம்னு ஒரு வஸ்திரத்தை கட்டிட்டு பகவான் யஜ்ஞோபவீத தாரியாக சிம்மாசனத்துல உட்காந்து ஆண்டாள பார்த்து உனக்கு என்ன வேணும்னு வாத்சல்யமா கேட்கிறாராம். வாத்சல்யம்னா அன்புன்னு பேர். அன்பா பகவான் கேட்கிறார். அப்படி அன்பா கேட்கிற பகவானை பார்த்துட்டு அவ சொல்றா, எனக்கு கையில போட்டுக்க வளையல் கொடு அப்படிங்கிற மங்களமான வஸ்துக்கள்லாம் கேட்கிறா. கையில போட்டுக்க வளையல் கொடு, கண்ணாடி உபயோகப்படுத்துறதுக்கு கண்ணாடி கொடு. கண்ணாடியை காலையில இருந்து பாக்குற வழக்கம். அப்படி பார்த்தா என்னன்னா அன்னைக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு அர்த்தம். அதே போல தோடு வேணும், நாங்க போட்டுக்கக்கூடிய வஸ்திரம் அணிகலன் இத்தனையும் வேணும் அப்படின்னு சொல்றா. இத்தனையும் வேணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவ சொல்றா, இதெல்லாம் நாங்க போட்டுட்டு ஆடை உடிப்போம், அதன் பின்னே பார்த்தோரு. முதல்ல என்ன சொன்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் என்று உகந்தேலோர் எம்பாவாய்னு முதல்ல சொல்றா பாசுரங்கள்ல. அதுல என்ன சொல்றா, நான் இன்னிலிருந்து உன்னுடைய தரிசனம் கிடைக்கிற வரையும் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். ஸ்திரீகளுக்கே ரொம்ப விசேஷமான மைய நான் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி புஷ்பம் சந்தோஷமா இருக்கிற காலத்துல அந்த புஷ்பத்தை வச்சுட்டு ஒரு ஸ்திரீ வந்தான்னா அதுவே பெரிய சகுனம். அந்த புஷ்பத்தையும் நான் தரிக்க மாட்டேன்.
அந்த புஷ்பமும் நான் ஏன் அப்படின்னா உன்னை காண்ற வரையும் அது மாதிரி பண்றது இல்லை அப்படின்றா. அதே மாதிரி எதுவுமே நெய்யை விட்டு ஒரு சாதத்தை சாப்பிட மாட்டேன், நெய் உண்ணும், பால் சாப்பிட மாட்டேன், பால் உண்ணும், நாட்காலே நீராடி முன்னாடியே எழுது நாங்க செய்யாதன செய்யோம், இவ்வளவு பண்றோமே, அப்போ நீ ஏதாவது நாங்க இதெல்லாம் விட்டோம், நாங்க ஏதாவது தப்பு பண்ணுவோம், நீ அதை மன்னிச்சுக்கோ, நீ எங்களை நினைக்காத, செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும், தப்பான வார்த்தையை வாக்குனால பேச மாட்டேன், தப்பான செயல்களை என்னால செய்ய மாட்டேன், இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நீ உய்யுமாறு என்று உகந்தேலோ இதெல்லாம் இருந்து நீ எங்களை காப்பாற்றணும்னு முதல் பாசுரங்களை கேட்கிறா. இன்னைக்கு சொல்றா ஆடை உடுப்போம் அதன் பின்னே நீ கொடுத்த வத்துக்கெல்லாம் நாங்க போட்டு விசேஷமான பால் இருக்கு, அந்த பால்னால உனக்கு சாதம் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுவோம் தெரியுமா? மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கையில எடுத்தோம்னா நெய் வழியும், அப்படி ருசியா இருக்கணும். அந்த உள்ள போனாலே இந்த நெய்க்கு ஒரு நறுமணம் இருக்கு பாருங்க, அந்த நறுமணத்தை அதுல காட்டணுமா, அது மாதிரி பண்ணி உனக்கும் நைவேத்தியம் பண்ணி அதை நாங்களும் கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், நாங்க அத்தனை பேரோடையும் சேர்ந்து அதே பிரசாதத்தை நாங்க சாப்பிட்டு சகல விதமான சந்தோஷத்தை உன்னால நாங்க அடையணும்னு பிரார்த்தனை பண்றா. பகவான் உனக்கு கொடுத்தேன்னு கையோடய சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லா திருக்கோவில்களையும் இன்றைய தினம் இன்னைக்கு இப்போ நித்தியம் வெண்பொங்கல் பண்ணா கூட இன்னைக்கு ஒன்று பால் சாதமா இருக்கணும், இல்லை சக்கரை பொங்கலா இருக்கணும். இன்னைக்கு ஸ்வீட்டு தான் நைவேத்தியம். இதை ஆண்டாள் என்ன சொல்றா, நீ அத்தனையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் தரிச்சுக்கிறேன், தரிச்சின்றதுக்கு அப்புறமா உன்னை தரிசனம் பண்ணி உனக்கு பூஜையெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதையும் நான் சாப்பிட்டு கூடியிருந்து அத்தனை பேர் நாங்கெல்லாம் எல்லாரும் வந்திருக்கோமே, அத்தனை பேருக்கும் நீ வரம் கொடுத்ததுக்கு அப்புறமா இதை நாங்க சாப்பிட்றோம்னு சொல்றா. இப்படி எல்லாரும் சாப்பிட்றோம், பகவானும் அந்த நைவேத்தியத்தை ஏத்துக்கிறாருன்னா நமக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தாருந்தான்னு அர்த்தம். டாக்டர் வைத்தியம் பண்ணும் பொழுது வைத்தியத்தை சரியா போயிடுத்துன்னு மனசுனால நினைச்சுக்கோங்க, மனசை தைரியமா வச்சுக்கோங்கிறார். ஒன்றும் இல்லை சார் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனோம்னா ஒன்றும் இல்லைங்கிறார். ஒன்றும் இல்லைன்னா ஏன் சார் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு வந்தேன்னு கேட்கலாமோன்னு மனசுக்கு வலிமை கொடுக்குறார். முதல்ல மனசுல நம்பிக்கை வந்தாலே எதையுமே சாதிச்சுடலாம். வயசுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, சார் எனக்கு வயசாயிடுது சார் இப்பெல்லாம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அவன் சோம்பேறின்னு அர்த்தம், அது எதுக்கும் உபயோகப்படாத ஒரு மனுஷன் அர்த்தம். அவன் இந்த திருக்கோவிலுக்கு வர்றதுக்காக ஒரு சாக்கு தேர்றான்னு கூட வச்சுக்கலாம். வயசு உடலுக்கு வரவே வராது, மனசுக்கு அந்த எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பகவானுடைய திருச்சன்னதிக்கு இது மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது வயசு வேலையே செய்யாது. பகவான் அத்தனை விதமான கிருபையும் இந்த பாசுரத்தினால பண்றதுனாலதான் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான தினம். நிறைய சன்னதியில இன்னைக்கே ஆண்டாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணிடுவா, ஏன்னா இந்த சந்தோஷம் மாறாம இருக்கக்கூடாதுன்னு நம்ம சன்னதியில போகி அன்னைக்கு கல்யாண உற்சவம். ஆண்டாள் சொன்ன பிரகாரம் ரெங்கமன்னாரை போய் அடைந்த அன்றைய தினமான அன்றைக்கு கல்யாண உற்சவம் நடந்து அத்தனை பக்தாளுக்கும் ஆண்டாள் ரங்கமன்னனாக நமது ஸ்ரீனிவாசன் பிரகாசிக்க இருக்கார். அன்னைக்கு 9லிருந்து 12 மணிக்குள்ள அந்த திருக்கல்யாண மகோத்சவமானது முடிஞ்சிடும். 12 மணின்னு சொல்றதே தவிர கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிடும். அத்தனை பேருக்கும் அன்னதானமும் ஏற்பாடு செஞ்சிருக்கு. எல்லாரும் கலந்துருந்து இன்றைய தினம் ஆண்டாள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி நம்ம சன்னதியில் பண்ணியிருக்கு. அதாவது பால் சாதமா அது வேற என்னன்னு தெரியாத அளவுக்கு நெய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி நெய் சேர்த்து அதே மாதிரி அம்சம் பண்ணியிருக்கு. இந்த பிரசாதம் இன்னைக்கு ஜாஸ்தியாவே பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் யாரும் விட்டு போகாம கொடுக்கணும். ஆண்டாள் கூடியிருந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம போய் அதுல லோபம் பண்ணக்கூடாதுன்னு அத்தனை பேருக்கு எல்லாரும் அதை வாங்கிட்டு இன்னைக்கு துவாதசி வேற. இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி வருது. இன்னைக்கு துவாதசி வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு பகவானுடைய தீர்த்தமும் அந்த துளசியை ஸ்வீகரித்து இந்த பிரசாதம் சாப்பிட்டாலே அத்தனை விதமான நரகத்திலிருந்து விடுபட்டு அவனுக்கு விஷ்ணு சாயுஜ்யம் பவேது, அவனுக்கு வைகுண்டமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற அப்பேற்பட்ட விசேஷமான பலனை நமது ஸ்ரீனிவாசனும் ஆண்டாளும் அத்தனை பேருக்கு அருளை பண்ணணும்னு பிரார்த்தனை. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.